Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wa fil Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Qad kanat lakum uswatun hasanatun fi Ibrahim wal ladzina ma'ahu. Shadaqallahu mawlanal 'azim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவருமான முஹம்மதின் முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாடு நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ஒரு நாளான, பரக்கத் பொருந்திய ஒரு நாளான ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாட்களுக்கு நாம் ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்வதை விட தியாக திருநாள் என்று சொல்வதுதான் உண்மையிலேயே மென்மையானது, மேன்மைக்குரியதும் அதுதான். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இந்த பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நோன்பு பெருநாள் என்பது அந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்து 30வது நாள் அல்லது 31வது நாள் நோன்பு பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த பெருநாளை பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்பம் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக ஹஜ்ஜி பெருநாளை நாம் கொண்டாடி வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 2 நபிமார்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்கிறார். 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த துனியாவிற்கு, இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் 2 நபிமார்களை பற்றி மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இந்த 2 நபிமார்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதில் முதலாவது யார்? ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது குர்ஆன் மிகவும் அழகாக பேசும். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது சொல்லக்கூடிய வார்த்தைகளையுமே வித்தியாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதாக சொல்வார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது பெயரை சொல்லியே அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் ஒரு முன்மாதிரி தந்தையாக, ஒரு முன்மாதிரி குடும்ப தலைவராக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், வல்லதீன மஅஹு. மேலும் அவர்களுடன் யார் இருந்தார்களோ, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யார் பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு நபியை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதை போன்ற ஒரு முன்மாதிரி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சரி, அப்ப இந்த முன்மாதிரி என்பது அது யாருக்கு கிடைக்கும் என்பதை அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். இந்த அழகிய முன்மாதிரி என்பது, அழகிய வாழ்க்கை என்பது யாருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது யார் மறுமையை நாடுகின்றார்களோ, மறுமையையும் அல்லாஹ்வையும் ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான்
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போ மறுமையின் மீது உண்டான நம்பிக்கை, மறுமையின் மீது உண்டான பயம். மறுமை என்று ஒன்று இருக்கிறது, நமக்கு மௌத் என்று ஒன்று இருக்கிறது. கபரிலே அடக்கப்படுவோம், கியாமத் நாளிலே எழுப்பப்படுவோம். கபரிலே நமக்கு நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த நாள் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்ற அந்த பயத்தோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறான். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இந்த பெருநாள் அன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய நண்பர் கலீல் என்று பெயர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கலீமுல்லா, அல்லாஹ்விடத்திலே பேசியவர் அப்படின்னு ஒரு பேர் அவங்களுக்கு. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா, அல்லாஹ்விற்கு பிரியமானவர் என்று அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் என்ற ஒரு பெயர் அவங்களுக்கு இருக்கு. இந்த நெருக்கம் அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பராக ஏன் ஆக்கிக் கொண்டான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தடவை அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய முன்மாதிரிகள் உண்டு. அதில் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி என்று சொன்னால், விருந்தாளி இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பழக்கம். யாராவது விருந்தாளி வர்றாங்கன்னாலும் வீட்டு வாசல்லே நிற்பாங்களாம். யாராச்சும் வந்தாங்கன்னா கூட அமர வச்சு என்ன செய்வாங்க, அவங்களோட சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. இது அவங்களுடைய பழக்கம். ஆனால் நம்முடைய பழக்கம் என்ன தெரியுமா, யாருமே வரக்கூடாது, தான் மட்டும் இருக்கணும், தான் மட்டும் சாப்பிடணும். இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வர்றது போகிறது, பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றது போகிறது, பேர பிள்ளைங்க வர்றது, அது சில பாட்டனர்களுக்கு பிடிக்காது. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம புள்ள, நம்ம பேர புள்ள, நம்ம பேத்தி, அடுத்தவங்க வந்தால் என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்பதாக சொல்கிறான மிகப்பெரிய முன்மாதிரி என்ன தெரியுமா, சொந்த பந்தங்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு விருந்து கொடுக்குறது தான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பழக்கமாகவே இருந்தது. ஒரு தடவை என்ன செய்கிறாங்க, மதிய உணவு டைம், மதிய உணவு நேரம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. யாராச்சும் வருவாங்களா, சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. யாருமே வரல. உள்ள வந்து பார்க்குறாங்க, ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வெளியே வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. யாருமே வரல அப்படின்ட்டு சரி வீட்டு உள்ளே போவோம் அப்படின்னு வீட்டு உள்ளே வர்றாங்க. பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. இன்னும் நம்மளை கடந்து தானே வந்திருக்கணும் வீட்டு உள்ளக்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்க, யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நான் மலக்குல் மௌத், நான் யார், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிட்டு வர சொன்னான், அதுக்காக நான் வந்தேன். மலக்கு யாருடைய உருவத்தில் வந்திருக்கிறாங்க, மனிதனுடைய உருவத்தில் வந்திருக்கிறாங்க. மலக்குமார்கள் யாருடைய உருவத்தில் வேணாலும் வர முடியும், ஆனால் மிருகங்களுடைய உருவத்தில் வரமாட்டாங்க. மனிதனுடைய உருவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல நேரங்களில் காட்சி அளிச்சிருக்கிறாங்க, ஹதீஸுகளில் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன நற்செய்தி சொல்லுங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஹலீலுல்லாவாக ஆக்கிட்டான். ஹலீலுல்லானா என்ன, அல்லாஹ் உங்களை நண்பனாக ஆக்கி கொண்டான். என்னப்பா அது, வந்த உட்கார்ந்த என்னன்னு கேட்டால் சுப செய்தின்ற அல்லாஹ் உங்களை நண்பனாக ஆக்கி கொள்றாங்கிற. எப்படி நண்பனாக ஆக்கணும், என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மலக்குள் மௌத் சொல்றாங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு உணவளிக்கின்றீர்கள், பிறருக்கு உதவி செய்கிறீர்கள். ரெண்டு காரணம். மற்றவங்களுக்கு உணவு கொடுக்காம தான் என்ன செய்யறதில்லை, உண்பதில்லை. பிறருக்கு நீங்க என்ன செய்றீங்க, அதிகமாக உதவிகள் செய்றீங்க. இதன் காரணமாகவே அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களை அவனை ஹலீலுல்லாவாக உற்ற நண்பனாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல என்ன செஞ்சாங்க, அந்த மலக்குள் மௌத் சொல்லி சென்றார்கள் என்பதாக சம்பவத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அந்த கொடுக்கக்கூடிய தன்மை, பிறரும் தானும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியதிலிருந்து நாம் எந்த அளவுக்கு நாம் கொடுப்போமோ அந்த அளவு அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு அதிகமாக கொடுப்போம்.
நம்ம கிள்ளி கொடுத்தோம்னா அல்லாஹ் அள்ளி கொடுப்பான், நம்ம அள்ளி கொடுத்தோம்னா அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டிடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகவும் பரந்த மனது உடையவன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நமக்கு அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் அதில் முதல் முன்மாதிரி என்ன? அனைவருக்கும் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. உதவி செய்யறதுன்னா என்னங்க? கொடைத்தன்மை. இது சம்பந்தமாக ஹதீஸ்ல திருமிதியில ஒரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ். யார் கொடைத்தன்மை உள்ளவராக இருக்கிறாரோ, தனது பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து பிறருக்கும் அதை கொடுத்து உதவக்கூடிய அந்த சஹி என்று சொல்லக்கூடிய கொடைத்தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் கரீபும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருக்கமானவனாக இருக்கிறார். கரீபும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவராக இருக்கிறார். கரீபும் மினல் நாஸ், மக்களுக்கும் அவர் நெருக்கமானவராக இருக்கிறார். பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா யார் அதிகமாக செலவழிக்கிறாங்களோ, பணங்காசுகளை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கு. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம்லாம் கிடையாது. சின்னவங்களும் நண்பர்களாக இருப்பாங்க, பெரியவங்களும் நண்பர்களாக இருப்பாங்க. இதைதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் கொடைத்தன்மை உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர்கள், மக்களுக்கும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அடுத்து சொல்றாங்க, பஈதும் மினன் நார், நரகத்தை விட்டு அவங்க தூரமாக தான் இருப்பாங்க. நரகம் அவங்களை என்ன செய்ய முடியாது? கிட்ட நெருங்க முடியாது. இப்போ இதுக்கு அப்படியே நேர் மாற்றம். வல் பகீல், கெஞ்சத்தனம் உடையவன். பொருளாதார தன் பாக்கெட்லேருந்து ஒரு பொத்த பைசா எடுக்க மாட்டான். இவன் தான் கெஞ்சன்னு சொல்றது. வல் பகீல், கெஞ்சன் என்பவன் பஈதும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து தூரமாக ஆயிடுவான். பஈதும் மினல் ஜன்னா, சொர்க்கத்தை விட்டும் தூரமாக ஆயிடுவான். பஈதும் மினன் நார், மக்களை விட்டும் அவன் தூரமாக ஆயிடுவான். கரீபும் மினன் நார், நரகத்திற்கு நெருக்கமானவனாக அவன் ஆகிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு இந்த ஹதீஸினுடைய கடைசியில் அவர் வார்த்தை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜாஹிலு ஸஹியுன் அஹப்பு இலல்லாஹி மின் ஆபிதின் பகீலின். அதாவது ஒருத்தர் அறியாதவராக இருக்கிறார், ஜாஹிலா இருக்கிறார், அவருக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் தன்னுடைய பொருளாதாரத்தை நல்ல செலவு செய்கிறார். மார்க்கம் எதுவும் தெரியாது, தீன் என்னன்னு தெரியாது, களிமா என்னன்னு தெரியாது, ஆனால் இஸ்லாம் தான், முஸ்லீம் தான் அவர். ஆனால் எதுவுமே தெரியாமல் சஹி என்று சொல்லக்கூடிய கொடைத்தன்மை உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர் அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் பிரியமானவர். யாரை விட? மின் ஆபிதின் பகீலின், கெஞ்சத்தனம் உடைய ஆபிதை விட. நல்லா தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஹஜ்ஜு செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு, ஆனால் என்ன செய்யறது இல்லை? பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. கெஞ்சத்தனமுடையவராக இருக்கிறார், ஆபிதாகவும் இருக்கிறார், நல்ல வணக்கசாலியாக இருக்கிறார், ஆனால் கொடைத்தன்மை என்பது அவர்கிட்ட இல்லை. இப்படிப்பட்டவரை விட கொடைத்தன்மை இருக்கக்கூடிய அந்த ஏழை, கொடைத்தன்மை இருக்கக்கூடிய அந்த ஜாஹில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்கள் செய்ததில் மிகவும் அதிகமான கவனம் கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால், தான் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போன்று பிறரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உயர்ந்த குணம். இந்த குணம் எங்கேருந்து வந்தது? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வந்தது தான். ஏன்னா அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவங்க தான் யாரு? அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் அந்த குடும்பத்தாளத்தில் என்ன செய்யும்? அதுவும் வரதான் செய்யும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ரெண்டு பசங்க, ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வம்சம் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்தில் தான் யார் வர்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கொடைத்தன்மையில் இன்னும் உயர்ந்தவர்கள், தந்தையை மிஞ்சியவர்கள். அவங்க சிறு வயதிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானவர்களாக ஆயிட்டார்கள். அந்த 7 வயதிலேயே தியாகத்துடைய தன்மை. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் சொல்லிட்டாரா, நீங்க நிறைவேற்றுங்கன்றாங்க. கடவுளை பார்த்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதை போல. தன் மகன்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சிருங்கன்றாங்க. ஒரே வார்த்தை. என்னங்க, 7 வயசுக்குள்ளங்க உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர்வான ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் நபியாக அவங்களை தேர்ந்தெடுத்தான்.
தகப்பனார் நபி, மகன் நபி, வரக்கூடிய சந்ததிகள் பூராவும் நபியாக எல்லாம் ஆகிட்டாங்க. இஸ்மாயில் இஸ்லாம் அவங்கள்ட்ட ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வரைக்கும் வந்தீங்கன்னு சொன்னால் பூரா மனிதர்களும் யார்? எல்லாமே நபிமார்கள் தான். ஏன் அல்லாஹ் அப்படி தேர்ந்தெடுத்தான்? அவங்களுடைய அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்லிட்டாரா உடனே செஞ்சிருவான், ரசூல் சொல்லிட்டாங்களா உடனே செஞ்சிருவாங்க. இது அவங்களுடைய பழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன, அல்லாஹ் சொன்னால் ரசூல் சொன்னாலும் நம்ம செய்ய மாட்டோம். இது நம்முடைய பழக்கம். நம்முடைய பழக்கம் என்னங்க? அல்லாஹ் ரசூல் சொல்கிறாங்க செய்யுங்கன்னா நம்ம செய்ய மாட்டோம். எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதை செய்யும். இது நம்முடைய பழக்கம். தொழுவ வாங்கன்னா வர மாட்டார், ஜக்காத்து கொடுங்கன்னா கொடுக்க மாட்டார், சதக்கா செய்யுங்கன்னா செய்ய மாட்டார். எதை செய்யுங்கன்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதை செய்வோம். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சானு எத்தகையது. மனிதன் எப்பொழுதுமே ஒரே நிலைமையிலே இருக்க மாட்டான், மாறிக்கொண்டே இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் ஷரியத் என்ன சொல்லுது தெரியுமா? நீ எந்த நிலைமையில் இருக்கிறியோ, நல்ல நிலைமையில் இருந்தால் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணணும், இஸ்திகாமத். கெட்ட நிலைமையில் இருந்தால் நீ மாறணும், நல்ல நிலைமைக்கு மாறணுங்கிறது என்ன சொல்லுது? ஷரியத்து சொல்லி காட்டுது. இப்போ கண்ணியமிக்கவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல சம்பவங்கள் நமக்கு அதிகமாக சொல்லி காட்டுறாங்க. அதே போல் இந்த பெருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய இந்த குர்பானி இருக்கிறதே, குர்பானியும் சரி, நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவும் சரி, கொடுக்கக்கூடிய குர்பானியும் சதக்காவும் இந்த இரண்டும் இணைந்து ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்றதை நேரடியாக தன்னுடைய கனவிலே பார்த்திருக்கிறார்கள் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அங்கே ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய சகோதரர் அவங்க வஃபாத்தாயிட்டார். சகோதரர் வஃபாத்தாயிட்டார். யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனை நீ என்ன செய்ய, கனவுல காட்டு, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, 2 ரக்காத்து ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்ட துவா செஞ்சுட்டு படுத்துட்டாங்க. தூக்கத்தில் கடவுள் அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய சகோதரரை காட்டணும். சகோதரர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டான்? நம்ம சகோதரர் சொல்கிறாரு, அல்லாஹ் என்னிடத்திலே மிகவும் கண்ணியமானவர்கள் நடந்து கொண்டான். இது நீண்ட சம்பவம், நான் சுருக்கமாக சொல்கிறேன், டைம் இல்லை. எதனால், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்த குர்பானியும் அல்லாஹ்வுக்காக பெருநாள் என்று நான் கொடுத்த சதக்காவும் என்னை சொர்க்கத்துக்கு எழுதி சென்றது. அந்த கனவுலையே பார்க்குறாங்க. இதை சொல்லிட்டு அவர் நேராக எங்கே போகிறாரு, அவருடைய சகோதரர் நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறார். போன உடனே டக்குனு என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க விழிச்சிட்டாங்க. இது சம்பவத்தை எழுதிட்டு சொல்கிறாங்க, யார் பெருநாள் அன்று குர்பானியும் கொடுத்து சதக்காவும் செய்கிறார்களோ அவர் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார், எந்த கேள்விகளுக்கும் கிடையாது. இந்த சம்பவத்தை எழுதிட்டு இந்த விஷயத்தை என்ன செய்றாங்க, எழுதி காட்டுறாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ஷரியத் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய மிகவும் பெரிய ஒரு இபாதத் இந்த குர்பானி என்பது. இந்த குர்பானியை நம்ம கொடுக்குறோம், அது எப்படி பங்கு வைக்கணும் என்பதை நேற்று ஜும்மாவில் நம்ம சொல்லிட்டோம். சரி, அந்த கறியை நம்ம மாற்றார்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. மாற்று மதத்தவர்களுக்கு இந்த கறியை கொடுக்கலாமான்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம், எந்த தடையும் கிடையாது. ஆனால் ஒரு நிபந்தனை, ஏன்னா குர்பானி மற்ற கறிங்கிறது வேற. நம்ம விருந்து போடுறோம், அவங்க சாப்பிட்டு போகிறாங்க, அது வேற. ஆனால் குர்பானி கறிங்கிறது இது ஒரு இபாதத். குர்பானி கறிக்கென்று ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது, தனி அந்தஸ்து இருக்கிறது. யாருக்கு தண்ணி போடுற பழக்கம் இருக்கும், குடிக்கிற பழக்கம் இருக்கும், நமக்கு தெரியும். நம்ம யாருக்கு கறி கொடுக்குறோமோ இவர் குடிப்பார் இல்லை குடிக்க மாட்டார், நல்ல மனிதர் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், தாராளமாக கொடுக்கணும். குடிப்பார்னு தெரியும், அந்த குடிக்கும் பொழுது தான் அதை சைடிஷ் தான் சாப்பிடுவார் அப்படின்னு தெரியும். அப்படிங்கும்போது என்ன செய்யக்கூடாது, அதை அவருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி போடுறவங்க சைடிஷ் தான் சாப்பிட்றது குர்பானி கறியா, அதுக்காக கொடுத்தோம். அந்த குர்பானி கறிக்கு உண்டான கண்ணியமே போயிடும். குர்பானி கறி என்பது ஏழை எளிய மக்கள் வயிறு நிறைய சாப்பிடணும், இதுதான் நோக்கம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 3 பங்கா வச்சு ஒரு பங்கு தனக்காகவும் இன்னொரு பங்கு உங்களுடைய சொந்தங்களுக்கும் இன்னொரு பங்கு ஏழைக்கும் கொடுங்கண்ணா. சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது, ரைட் சைடில் இங்கே வெளியில் உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் உள்ளே வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பிக்கப்படும். வலது பக்கம் இடம் இருக்குது, வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ்.
அப்போ அந்த கறியை மாற்றங்கள் கொடுக்கலாம்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஒரு நிபந்தனையை வைத்து என்ன சரி இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கறியை கொடுங்க, அவங்களும் சமைச்சு சாப்பிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த பெருநாளுடைய நாள். நம்ம சரியத்தை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சரியில்லை, ஆனால் பிறரை என்ன செய்ய சந்தோஷமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய ஷரியத் நமக்கு அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி தந்தையாக, முன்மாதிரி தலைவராக, ஒரு முன்மாதிரி குடும்பஸ்தராக நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரியை நாமும் பின்பற்றி அவர்களுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீகிலே நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.